இனிமேல் இந்த மேடைகளில் நீங்கள் யாரை கொண்டாடுங்கள் தெரியுமா? இந்த ஃபெயிலாக போயிடும்ட்டு ஒதுக்கி வச்சுருந்தீங்கல்ல, அதுங்க பாஸ் பண்ணி காட்டியிருக்கோங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஒரு பாராட்டுரை அந்த குழந்தையை, இந்த பரிசு வாங்கினாங்கல்ல அந்த பிள்ளைகளை காட்டிலும் 18 படி எகிரி அவர்களை அடிப்பதற்கான ஆற்றலை அந்த பாராட்டு தரும். டீச்சரில் மைக்ரோ டீச்சிங்னு ஒன்று இருக்கும். ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா? நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் படித்தேன், ஆனால் ஞாபகம் இருக்குது. மைக்ரோ டீச்சிங்னா என்னங்க? மைக்ரோ டீச்சிங்னா வேற எதுவும் இல்லை. கேள்விகளை கேட்கின்ற பொழுது குழந்தைகள் சரியாக பதில் சொன்னால் அவர்களை பாராட்டுவது, அவர்களை அப்ரிஷியேட் பண்றது. தாழ்ந்து சுருண்டு கிடக்கின்ற உள்ளத்திற்கு அப்ரிசியேஷன் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் யாரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, யார் பட்டொளி வீசி பறந்துகிட்டு இருக்கோ அவர்களை தான் அப்ரிஷியேட் பண்றோமே தவிர, எழுந்து நிற்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அப்ரிசியேஷன் தேவைப்படுகிறது. அந்த குழந்தைகளை நோக்கி எந்த கல்வி நிறுவனம் நகர்கிறதோ அந்த கல்வி நிறுவனம் தான் மிகச் சிறப்பான வளர்ச்சியை கல்விக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமாக என்னுடைய டிக்ஷனரியில் நான் எழுதுவேன். யோசிச்சு பார்க்கிறேன். சிறிய சிறிய வார்த்தைகள், சிறிய சிறிய உத்வேகங்கள் நம்ம எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். பேரண்டிங் இஸ் நாட் அ ஜோக். இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், ஒரு ஆணினுடைய உடலும் ஒரு பெண்ணினுடைய உடலும் சேர்வதனால் வரக்கூடிய பயாலஜிக்கல் ரிசல்ட் கிடையாது குழந்தை. குழந்தைங்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த தாயும் தகப்பனும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறோமோ அவர்கள்தான் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இந்த பிடிஏ மீட்டிங்னு ஒன்று வைக்கிறீங்களா மேடம்? இப்போ குழந்தைங்க ரொம்ப உஷாராயிடுச்சு. அந்த பிடிஏ மீட்டிங் எப்போன்னே பெற்றோர்களுக்கு தெரியாத அளவு பார்த்துக்குது. ஆமாங்க, நாங்கள் காலேஜிலலாம் பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாதுங்க பிடிஏ மீட்டிங்னு ஒன்று இருக்குதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், பிடிஏ மீட்டிங்க்கு அம்மா அப்பா லீவ் போட்டுட்டு வாங்க, லீவ் போட்டுட்டு வாங்க. குழந்தைகள் மீது நான் இன்னைக்கு இந்த வளாகத்தில் பேசிவிட்டு போகிறேன். குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், கலைமகள் வித்யாலயா, சென்னையில் ராயபுரத்தில் இருக்கு. என் கண் பார்வைங்க, என் கண் பார்வைக்கு முன்னால் ஒரு ஃபோன் வருது. எங்கள் ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால அவங்கள 2:30 மணிக்கு விட்டாங்க ஸ்கூலை. பதறி அடிக்குது ஒரு அம்மா. அது ஹோம் மேக்கர் தான், வேலைக்கு போல. இப்போ 2 மணிக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஏங்க, குழந்தை ஒரு மணி நேரம் ஸ்கூல்லேருந்து சீக்கிரமாக வருதுன்னா அவங்கள நிர்வகிக்க மாட்டீங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, எல்லாமே நான் மேலே இருக்கிறவனே பார்த்துப்பானா? எல்லாம் ஸ்கூலா? நீங்கள் என்ன தான் பார்த்துக்குவீங்கன்னு கேட்குறேன் நான். மேடம், இது என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது மேடம். சரி, நான் என்ன செய்யட்டும்? சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி நான் சொல்லி தான் நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தானே கெடுத்து மறுபடியும் டீச்சர் சொல்கிற பேச்சு கேட்காத மாதிரி அனுப்புகிறீங்க. இந்த கண்டிப்பை நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்? நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்லவா? நாங்கள் கண்டிக்கிறோம்ல, உங்கள் டூயல் பொசிஷனை சொல்கிறேன், பெற்றோர்களுடைய டூயல் மென்டாலிட்டியை சொல்கிறேன். குழந்தை நல்லாவும் வரணும். நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க, எங்களையும் கண்டிக்க விட மாட்டீங்க. மேடம், இங்கே நடக்குதான்னு தெரில, எனக்கு காரை இங்கே கொண்டாந்து நிறுத்திடுங்க மேடம், நான் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். ஒரு குழந்தைய திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நடக்குதுங்க இந்த நாட்டில். டியோ சார், நடக்குது. நீங்கள்லாம் தான் எங்கள் வலியை புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் ஆசிரியர்கள், யார்கிட்ட கத்துவோம்? உங்ககிட்ட தான் கத்துவோம். நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். பாருங்கள், குழந்தைய டீச்சர் கண்டிச்சாங்க. டீச்சர் குழந்தை நேராக போய் அவங்க அம்மாட்ட சொல்லிச்சு. அவங்க அம்மா நேராக அப்பாட்ட சொன்னாங்க. அப்பா நேராக அவங்க அம்மாட்ட சொன்னாங்க. அவங்க அம்மா நேராக அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கார் நேராக அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பொண்ணு நேராக அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கார் நேராக அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க தங்கச்சி நேராக அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு அம்மா அப்பா
அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா 10ஓட வந்து நிற்கிது புள்ள. யார் அந்த டீச்சர்? ஏன் பிள்ளைய பார்த்து அப்படி கேட்டுச்சே அந்த டீச்சரை வர சொல்லுங்க. ஸ்கூலை விட்டு அந்த டீச்சரை எடுங்க. ஒன்று அந்த டீச்சர் இருக்கணும், இல்லை என் புள்ள இருக்கணுங்கிறான். இது ஸ்கூலில் நடக்குது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், குழந்தைகள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது ராவணன் கேட்டானே, நீ இடை இழைத்த குற்றம் என்னன்னு கேட்டானே. எங்க அம்மா கேட்பாங்களே, உன்னை அடிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணான்னு அதை சொல்லும்பாங்களே. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்க கிட்ட ஒரு மெல்லீசான ஒரு குச்சி இருந்ததா டீச்சர்? வச்சிருந்தோமா டீச்சர்? மெல்லீசா இருக்கும் டீச்சர் அந்த குச்சி. அதை பிடுங்கிட்டாங்க. அது நல்லா தடிமண்ணா ஆக்கி லத்தியாக மாற்றி போலீஸ்கார் வச்சுருக்கார். நான் என்ன சொல்கிறேன், அதை மெலீஸாக்கி எங்ககிட்டே கொடுத்துருங்க. நாங்கள் அது லத்தியாக மாறி காவல்துறைக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம். வீடும் கல்வி நிறுவனம் சிறப்பாக இருந்தால், நான் சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன், ஒரு கல்வி நிறுவனமும் அந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கின்ற குழந்தையின் வீடும் நீதமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு காவல்துறையோ நீதித்துறையோ மருத்துவத்துறையோ தேவையே படாது என்கின்ற அளவிற்கு அந்த குழந்தை ஆளுமையாக வளரும். எங்கிருந்து கிடைக்கும் ஆற்றல்? அந்த குழந்தைக்கு கல்வி நிறுவனத்தில் தான் கிடைக்கும், வீட்டில் தான் கிடைக்கும். பல நேரங்களில் நாம் அந்த குழந்தையை நம்முடைய செல்லம் என்கின்ற பெயரினால் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆச்சரியமே படாதீங்க. முதல்ல இமோஷனல் பிளாக்மெயில் தான் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிசிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் கைவங்க தொடங்கி விட்டார்கள். நான் ஜோக் ஆஃப் த பார்ட் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். என்னுடைய தாயார் இப்போ ஃபோன் போடுறேன், நீங்கள் நம்பலைன்னா இப்போ ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அம்மா என் பேரை எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. இன்னி அளவில் எங்கள் அம்மா மேலே உட்காந்துருந்தா தான் மேலே உட்காருவேன், கீழே உட்காந்தா மேலே உட்கார மாட்டேன். எங்கள் அம்மாவை எதிர்த்து நான் பேசினதில்லை. எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கேட்குறேன். என்ன கெட்டு போயிட்டேன் இப்போ. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு கல்வி நிறுவனத்தில், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தில் யூஜிசி பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தமிழ் துறையின் தலைவராக இருக்கிறேன். என்ன கெட்டு போச்சு? 32 நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்கிறேன். எங்க கெட்டு போனேன் நான்? இதோ இத்தனை மக்கள் கைத்தட்டுகின்ற அளவிற்கு மேடையில் வந்து கம்பீரமாக நிற்கிறேன். எங்கே கெட்டு போனது என் புத்தி? என் தாயின் பேச்சை, என் தகப்பனின் பேச்சை இன்றளவும் நான் மரியாதையுடன் கேட்பதனால் ஒருபோதும் என் உயர்வு பாதிக்கப்படவில்லை, கூடியதே தவிர குறையவில்லை. குழந்தைகளுக்கு இது சொல்லி தரணுமா இல்லையா? பெற்றோர்களிடத்தில் பணிவாக இருப்பது.